கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லையும் விழுகிற நம்மளை தூக்கி எடுக்கிற தெய்வம், நிறைய நேரங்களில் நாம் விழுந்து விழுந்து போகிறோம். நம்மளை தூக்கி எடுக்கிற தெய்வமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். விழுகிற நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். பேதுருவின் வாழ்க்கையை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். பேதுரு விழுகிறார், ஆனால் அவரையும் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுருவை உடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் அவர் விழுந்து விழுந்து போனாலும் கர்த்தர் அவரை தூக்கி எடுக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம விழுந்து போகும்பொழுது ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் விழுந்து போயிடலாமா, இல்லை பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு பரிசுத்தம் ஆயிடலாமான்னா அது தப்பு. கிருபை பெருகுந்தான், ஆனால் தேவன் நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார். கிருபையின் காலத்தில் ஓடிக்கொண்டிருப்பது உண்மைதான், ஆனால் எவ்வளோ நாட்கள் இந்த கிருபைகள் நம்ம வாழ்க்கையில் போகும் என்பதை நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் தயவு செய்து விழுந்து போகிறது நோக்கம் அல்ல. ஆனால் விழுந்து போகுது, ஐயோ நான் தப்பிக்க முடியாதே, நான் விழுந்து போயிட்டேனே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வில் விழுந்துறது கிடையாது. நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிறார். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் பாவத்தில் விழுந்து போனாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போதுமானவராக இருக்கிறார். மனம் கசந்து அழுகும் பொழுது ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். போகட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பேதுருவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். மத்தேயுவின் புத்தகம் 26வது அதிகாரம் 33வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், என் நிமித்தம் நீங்கள் இடறல் அடைவீர்கள், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள் என்று சொல்லி 31வது வசனத்தில் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் பேதுரு சொல்லுகிறார், உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்று சொல்லி இடறல் அடைய மாட்டேன் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ போகிற வழியில் இவ்வளோ இடறல் இருக்குது, இந்த குழிகள் இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட ஓகே ஆண்டவரே, நான் இதை விட்டு எப்படி தப்பிச்சு போகணும் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் செய்வார். நான்லாம் போயிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன், என்னையால் இதெல்லாம் முடியும், என்கிட்ட பணம் இருக்குது, நான் வீடை கட்டிடுவேன், என்கிட்ட நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எல்லா இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எவ்வளோ வியாதினாலும் சரி பெரிய ஆஸ்பத்திரியில் போய் நான் பார்த்து நான் குணமாகிடுவேன் அப்படின்னு உங்கள் சுயத்தினால யோசிக்காதீங்க. இங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், இடறல் உண்டாகும். அந்த இடத்துலையே பேதுரு, எஸ் லார்ட், நான் ஒருவேளை இடறல் ஆனாலும் இடறல் அடைஞ்சிருவேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இது இடறல் அடையாமல் இருக்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டிருந்தா இவர் ஆண்டவர் மேலே இடறல் வந்திருக்கவே செய்யாது. ஆனால் இவர் சொல்கிறார், எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைய மாட்டேன். இதுதான் நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு பெரிய தப்பு. எல்லாருக்கும் முன்னாடி தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்வது, இது ஒரு விதமான பெருமையும் கூட. தயவு செய்து சொல்லுகிறேன், இடறல் ஆகிற வார்த்தைகளை விட்டு ஓடுங்க. வேண்டாம், இடறல்கள் நம்மளுக்கு வேண்டாம். மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லவர்களைப் போல நடிக்க வேண்டாம். தேவன் அதை அறிவிருக்கிறார். அந்த பரிசுத்தம் தேவையில்லை. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றினால் போதும். நம்ம பேச்சில் நாளா பரிசுத்தவான், நாளா நல்லவன், நாளா இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் காத்திருந்தீங்கன்னா இந்த இடறல் அடையாது. மாம்சத்தில் சொல்லலாம், எல்லாரும் இடறல் அடைஞ்சாலும் நான் இடறல் அடைய மாட்டேன் ஆண்டவரே என்றார். எவ்வளோ பெரிய காரியம், யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி அருமையான தேவ பிள்ளைகளை, நம்மளும் சில நேரத்தில் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோமா, நான் இடறல் அடைய மாட்டேன், நான்லாம் பரிசுத்தவானாக இருப்பேன், நான்லாம் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு. எல்லாம் கிருபை தான். நம் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பதும் கிருபை தான். நிறைய போராட்டம் நெருக்கங்களில் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி எடுத்து வந்திருக்கிறார், இடறிடக்கூடாதுன்னு. அதனால் தேவனுக்காக நம்ம ஓடுவோம். உண்மையாய் செய்யும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். 34வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 26:34 இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பேதுரு பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எப்பா இன்றைக்கு சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ 3 தரம் மறுதலிப்பன்றார். அப்போ கூட இவன், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவன் சொல்றான், நான் சாகிறதா இருந்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நிறைய நேரங்களில் நம்ம இப்படி தான் வீண் பிடிவாதம், வீண் பெருமை, தேவையில்லாத பரிசுத்தத்தை போல நடித்து கொண்டு இருக்கிறோம். வேண்டாங்க, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், நம்ம மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறாருங்க. ஆண்டவர் உண்மையிலேயே அன்பான தெய்வம். என் பிள்ளை விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர், எக்காரத்தை கொண்டு நம்ம விழுந்துடக்கூடாது என்று நினைக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எச்சரிக்கும் போதே கேளுங்க. சில சமயம் நீங்கள் வீடு கட்டும்போது ஆண்டவர் சொல்லுவார், இப்போ வேண்டாம்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு கார் வாங்கணும், ஆண்டவர் பேசுவார், வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இல்லை படிப்பு, இல்லாட்டி திருமணத்தின் காரியம், நிறைய நேரத்தில் ஏன் ஜாதி, ஏன் குடும்பம், ஏன் இனம், ஏன் ஊர், ஏன் சொந்தத்தில் இருக்கிறான் அதனால நான் கட்டுறேன்னு சொல்லி கட்டி எவ்வளவு இடரல்கள், எவ்வளவு பிரச்சனைகள். ஆண்டவர் முன்னாடி நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பார். திருமணத்தின் காரியத்தில் ஆலோசனை கொடுப்பார். நம்ம வேலை காலத்தில் ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார், இது வேண்டாம் இப்படி இரு. நம்ம ஐயோ நல்ல வருமானம் உள்ளது, நிறைய சம்பளம் இருக்குது, நல்லா சம்பாதிக்கலாம் என்று சொல்லி, ஒரு பழமொழி இருக்குது, எலிவாலை விட்டு புலிவாலை பிடிச்ச கதையா, நிறைய நேரத்தில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, இந்த திருமணத்தில் இப்படி பிரச்சனையாகி போச்சு, வேலையில் இந்த பிரச்சனை, வீடு கட்டினதில் இந்த பிரச்சனை. ரொம்ப ஜாக்கிரதை. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு, ஃபுல் பணம் வைத்து அவர்கள் வீடு கட்ட ஆரம்பித்தார்கள். கிட்ட அடிக்கல் நாட்டும் பொழுது நாங்கள் போய் ஜெபிக்க போயிருக்கிறோம். அந்த மூளைக்கல்லை வைத்து ஜெபம் பண்ணும்போது நாங்கள் சொன்னோம், இப்படி எல்லாம் போராட்டம் இருக்குது, எல்லாம் பண பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, இன்ஜினியர் கரெக்டாக இருக்கார், கான்ட்ராக்டர் கரெக்டாக இருக்காங்க, எல்லாம் செங்கல் மண் சிமெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்துடும், நீட்டாக கரெக்டாக 6 மாதத்துக்குள்ளே 3 மாடி வீடு நாங்கள் கட்டி முடிச்சுருவோம், இதுதான் எங்களுடைய பிளானிங், அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை கட்டி முடிக்க முடியவில்லை. நிறைய இடரல்கள், போராட்டம், சில காரியங்கள் ஆண்டவர் உணர்த்துறாரா, வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா. தாவீது ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய கரம் ரத்தம் படிந்த கரம்பா, நீ செய்ய வேண்டாம். வெயிட் பண்ணினார். அதுக்காக அவர் சும்மா இருக்கல, ஆலயத்துக்குரிய எல்லா இரும்புக்கேற்ற இரும்புகளும், பொண்ணுக்குரிய பொண்ணுகளும், வெண்கலத்துக்குரிய வெண்கல பொருட்களும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுறவருக்கு வெயிட் பண்ணுங்க. இடரல் வரும்னு சொன்னா வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க, ஜெபத்துல இருங்க. ஆண்டவர் பேசுற வரைக்கும் நீ எழும்பி செய்யு, எழுந்து கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வேலையில போய் சேரு, இப்படி செய்யணும் ஆண்டவர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்களா போய் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஒரு தொழில், அடுத்த மாதம் ஒரு தொழில், அடுத்த வருஷம் ஒரு தொழில், எல்லாத்துலேயும் நஷ்டம், இருக்கிறதெல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் போறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் காத்திருந்து, இயேசுவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீங்கள் சொல்கிறபடி நான் நடக்கிற ஆண்டவரே, நான் எப்படி போகணும் எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு தெரியலை, என்னுடைய நாலேஜ் எல்லாமே மாமிசத்தில் ஓடுறது, நீங்கள் என்னை வழி நடத்துங்க, நீங்கள் என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் பேசுவார். இங்கே பாருங்கள், 3 தடவை அவன் மறுதலிக்கிறான். 69ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 74வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 26 69லேருந்து 74 வரைக்கும். அதில் பாருங்கள், ஒரு வேலைக்காரி ஒருத்தி வந்து கேட்குறார், நீயும் கலிலேயனாய் இயேசுவோடு கூட இருந்தாய் என்றான். அதற்கு நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் மறுதலிக்கிறான். அல்லேலூயா. அடுத்து வேறொருத்தி வந்து சொல்றார், அதே மண்டபத்தில் வேறொருத்தி வந்து சொல்லுகிறார். அப்பொழுதும் இவனும் நசனா இயேசுவோடு கூட இருந்தான் என்று சொல்லி அவர் சொல்றார். அதற்கு 2வது முறை சொல்றான், அந்த மனுஷனை நான் அறியேன்றான். முதல் நீ சொல்றது எனக்கு தெரியாதுன்ட்டான், 2வது அந்த மனுஷனையே அறியேன்ட்டான். 3வது பாருங்க, உன்னுடைய பேச்சு அவரை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்ன பிறகு அவன் சபிக்கவும்
சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது தடவை சபிக்க ஆரம்பிச்சுட்டான், திட்ட ஆரம்பிச்சுட்டான், சத்தியம் பண்றான். எனக்கு இயேசு தெரியவே தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆண்டவரே நான் இடறினாலும் இடறிடுவேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இதிலிருந்து தப்பிக்க எப்படி எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பார். ஒருவேளை இந்த மண்டபத்துக்கு போகாத, பின்னாடி வராது, இங்கே தான் உனக்கு இடர் வரும், இப்படி தப்பிச்சுக்கோ ஆண்டவர் சொல்லி தரமாட்டாரா? வேதத்தை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ யுத்தங்களில் ராஜாக்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து வழி நடத்தலையா? எலிசா மூலமாய் நம்மளுக்கு ஆண்டவர் ஆலோசனை தரமாட்டாரா? எப்படி பாவத்தை விட்டு விலகணும்னு ஆண்டவர் எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கிறார், எவ்வளோ பரிசுத்தவான்களை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், எப்படி ஓடணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு ஓடினோம்னா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். 3 தடவை அவன் மறுதளிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 75வது வசனத்தில் சேவல் கூவின பிறகு அவன் மனம் கசந்து அழுகிறான். ஆண்டவரே என்னை மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே, மனம் கசந்து அழுகிறான். இன்னைக்கு நீங்கள் மனம் கசந்து அழுதீங்கன்னா கர்த்தர் உங்களையும் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் விழுந்துட்டீங்களா, பரவாயில்ல, விழுந்ததையே நினைக்காதீங்க, விழுந்ததை நியாயப்படுத்தாதீங்க. நான் மட்டுமா விழுந்தேன், சபையில் அவெல்லாம் விழுந்துட்டான், சபையில் அந்த ஊழியக்காரங்களாம் விழுந்துட்டாங்க, இல்லை ஆண்டவரை தெரிஞ்சு அவங்களாம் விழுந்து போயிட்டாங்க, இவங்களாம் விழுந்து போயிட்டாங்கன்னா அடுத்தவங்களை குற்றப்படுத்தாங்க. எஸ் லார்ட், நான் தான் விழுந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரை, இனிமேல் நான் விழக்கூடாது, இதை நான் தப்பிக்க எனக்கு கிருபை செய்யும், இதிலேருந்து நான் ஓட எனக்கு கிருபை செய்யும். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். மனம் கசந்து அழுகிறான், கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யோவானின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 21:3வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதுக்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இவங்க போய் ஆண்டவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு மீன் பிடிக்க போயிட்டார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம விட்டு வந்த தொழில்களை மறுபடியும் போய் தொட, இல்லை ஜென்ம ஸ்பாவம் பாவத்தை மறுபடியும் போடுற இப்படிப்பட்ட அனுபவம்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 7வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் ஒன்றும் அகப்படவில்லை என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நான் கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் பேதுருக்கு முன்னாடி தரிசனமாய் நிற்கிறார். அவன் தான் வஸ்திரம் இல்லாததினால் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலில் குதிக்கிறான். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் தேடி வர்றார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை எனக்கு ஆண்டவர் வேண்டான்ட்டு நீங்கள் தூரமாக போகலாம், இல்லை ஊழியம் வேண்டான்ட்டு நீங்கள் பழைய தொழில் எனக்கு போதும், ஊழியத்தில் எதுவுமே இல்லை, எனக்கு லாபம் இல்லை, நான் அப்படியே போகிறேன் அப்படின்னு போகலாம். உங்களை தொட்டது கர்த்தர், உங்களை பிடிச்சது கர்த்தர், உங்களை மீட்டவர் கர்த்தர், உங்களை அழைத்தவர் கர்த்தர், மனிதர் அல்ல. நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் ஆண்டவர் உங்களை பிடித்து கொள்வார். வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறார், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிற தேவன். மறந்து விடாதீர்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை எனக்கும் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நான் கர்த்தர் என்று சொன்ன உடனே அவன் மேற்சட்டை கட்டி கொண்டு அவன் கடலில் விழுகிறதை பார்க்கிறோம். 11வது வசனத்தில் பார்க்குறோம், 153 பெரிய மீன்கள், வலை கிளியறத்தக்க மீன், ஆனால் வலை கிளியலை, 153 மீன் கிடைக்குது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நாமம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அற்புதம். அது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கலங்க. ஆனால் ஆண்டவர் அந்த படகுக்கு வந்த உடனே 153 மீன் கிடைக்குது. நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் சரி, யாரை கூட்டிகிட்டு போகிறீங்களோ, யாரை விட்டுட்டு போகிறீங்களோ, ஆனால் ஏசாமியை மட்டும் கூடயே கூட்டிகிட்டு போயிருங்க. எங்கே போனாலும் ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவர் கிருபை இல்லாமல், ஆண்டவருடைய தயவு இல்லாமல், ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. எனக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது, நான் பேசி பொழைச்சிக்கிருவேன், இல்லாட்டி எனக்கு வாய்ச்சாலங்கள்லாம் இருக்குது, இல்லாட்டி நல்ல தொழில் இருக்குது, நல்ல தாளந்து இருக்குது, நான் அப்படி மியூசிக் வாசிப்பேன், இப்படி பாட்டு பாடுவேன், இப்படி பிரசங்கம் பண்ணி பொழைச்சிக்கிருவேன்.
கர்த்தர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் நம்மளுக்கு தேவை. அல்லேலூயா. 153 பெரிய மீன்கள் அவங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன், உங்கள் ஊழியத்தில் நிறைய பெரிய மீன்களை ஆண்டவர் தருவார். விலையேறப்பட்ட மீன்களை தருவார். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தொழிலை செஞ்சு பாருங்க, நிறைய பெரிய பெரிய மீன்களும் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். உங்கள் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி இந்த படகுல 153 மீன்கள் பெரிய மீன்கள் கிடைச்சதோ அதே போல் உங்கள் தொழிலையும் நிறைய ஆஃபர்ஸ்களை ஆண்டவர் தருவார். வேலையில் நல்ல ஆஃபர்ஸ்கள் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரை மட்டும் பிடித்து கொள்ளணும். பேதுரு வந்து இந்த இடத்துல என்ன செய்கிறது என்று கூட தெரியாமல் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அங்கே தான் ஆண்டவர் அவரை மறுபடியும் அழைக்கிறதை குறித்து 15 17 வரைக்கும் பார்க்கிறோம். நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா, என்னில் அன்பாய் இருக்கிறாயா 3 முறை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. முதல் தடவை ஆண்டவர் கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று. ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். 2ஆம் தரமும் ஆண்டவரை நோக்கி சொல்கிறார். ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். 3ஆவது தடவையும் ஆண்டவர் கேட்கிறார். அவனுக்கு துக்க முகமாயிருச்சு. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது 3ஆவது முறையும் அவன் அறிக்கை செய்து ஆண்டவர் கேட்கும் பொழுது, அவன் அறிக்கை செய்யும் பொழுதே சில கசப்புகளும் சில தடைகளுமாய் மாறுகிறது. ஆனாலும் கர்த்தர் அவனையும் அந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசங்க அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு பிறகு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறதை பார்க்குறோம். யார்? மறுதலித்த ஒரு மனிதன், இடரல் பண்ணின ஒரு மனிதன். ஆனால் இன்னைக்கு அவர் பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் நிறைய முறை ஆண்டவருக்கு இடரலாக இருந்திருக்கலாம். இல்லாட்டி சபிக்கும் சத்தியம் பண்ணுகிறவங்களா, மறுதளிக்கிறவங்களா, உலகத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு நீங்கள் மனம் கசந்து அழுது மனம் திரும்பி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே என்று கூப்பிட்றீங்களோ, அன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய லைஃபே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணுகிறார். முழுவதுமாய் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் போகிறோம். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பேரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதையே பார்க்குறோம். மனம் திரும்புங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அறிக்கை செய்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுகிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். பேதுருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுத்தாரே, நீங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அன்னைக்கு அறிக்கை செய்த எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி இவர் பாவத்தோடு இருந்திருந்தார்னா அடுத்தவங்களை பார்த்து பாவத்திலேருந்து மனம் திரும்புங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் முழுவதுமாய் பாவத்தை விட்டு வெளியேற தேவன் கிருபை செய்தார். ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர்களுடைய வார்த்தைகள் திட்டமும் தெளிவுமாய் ஜனங்களை தொட செய்தது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்குறோம். பிறவிலிருந்து சப்பானியாக இருக்கிற ஒரு மனுஷன், பிச்சை கேட்டு வரான், அவனை எலும்பி நடக்க வைக்கிறாங்க. பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லுகிறாங்க. அவன் எழுந்து குதித்து நடந்து ஓடி போகிறான். சாட்சி, எவ்வளோ பெரிய சாட்சி! அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளோ இடரல் போராட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் கசந்து அழுது இயேசுவேன்னு ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்கள் வார்த்தையில் வல்லமை உண்டு. நீங்கள் எந்த இடத்துல போய் நிற்கிறீங்களோ அங்கே வல்லமை உண்டு.
எலியாவின் நாட்களில் வானத்திலிருந்து அக்கினி இறைக்கின தேவன் நீங்கள் போய் நிற்கிற இடத்துல அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் நிற்கும் பொழுது தேவன் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார், விடுதலை தருகிறவராக இருக்கிறார், அற்புதத்தை செய்கிற தேவன். பேதுருவை கொண்டு அற்புதத்தை செய்கிற தேவன் நம்மளை கொண்டு செய்ய மாட்டாரோ? இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு மறுதளித்த ஒரு பேதுரு, சபிக்க சத்தியம் பண்ண பேதுரு, ஆனால் அவர் மூலமாய் அற்புதத்தை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் இருந்தேன். ஒன்ஸ் அப்பான் த டைம் நம்ம சில போராட்டங்கள் இருந்திருக்கலாம், சில தடைகள் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இப்படியெல்லாம் இருந்தேன், என்னை மன்னிங்க, என்னை மறுபடியும் எழுப்பி கட்டுங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. பேதுருவை கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இந்த பேதுருவை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல திட்டுகிறார். அடுத்து 22 பார்க்குறோம், நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று சொல்லி பேதுரு அந்த இடத்துல அவனுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வைக்கிறான். யோசிச்சு பாருங்களேன், இதே பேதுரு இயேசுவை மறுதளித்தவர் தான். ஆனால் இங்கே கடைசி போராட்டம் வருது. பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த வல்லமை எங்களுக்கு வேணும், யார் மேலெல்லாம் கை வைக்கணும்னா அவங்களும் பரிசுத்த ஆவியை பெறணும்னு சீமோன் கேட்குறாரு. கேட்ட உடனே பேதுரு சொல்கிறாரு, உன்னோட கூட அந்த பணம் நாசமாக போட்டணும். ஏன் அது சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு தான் ஆண்டவருக்காய் ஓடி நீங்கள் உயர்ந்து வரும்பொழுது சில நேரத்தில் நம்ம எதில் வீக்னஸ்ஸாக இருக்கிறோம் என்று சொல்லி பிசாசு இதை மாதிரி சில போராட்டத்தை கொண்டு வருவான். பணத்தில் வீக்னஸ்ஸாக இருந்தால் பணத்தை காட்டி நம்மளை மயக்க பார்ப்பான். இல்லை பெண்ணு பொண்ணு இடம் ஆஸ்தி பதவி கௌரவம் பட்டம் இப்படி நிறைய காரியத்தை நம்மகிட்ட முன்னாடி கொண்டு வருவான். தேவனுக்கு முன்னாடி உண்மையாக நில்லுங்க. பிசாசே சொன்னான், நீர் என் பாதத்தில் விழுந்தா இந்த பூமியையே நான் உமக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்டயே வந்து கேட்குறான். நிறைய நேரத்தில் பிசாசு சில காரியத்தை காட்டுவான். பணத்தினால நம்மளை மயக்கலாம், ஊழியத்தில் இல்லை வேலைகளில் நம்மளை மயக்கலான்னு. ஆண்டவருக்கு முன்னாடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்ததில் நான் உண்மையாக இருக்கிறேன், நீர் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருக்கேன், நீ கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாக இருக்கேன்னு நீங்கள் ஓடும்பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த சீமோன் வந்து ஒரு மந்திரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனால் மறுபடியும் குறுக்கு வழியிலேயே பணத்தை வைத்து நயவஞ்சகம் பண்ண பார்க்குறான். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை பேதுரு கடிந்து கொள்கிறதை நம்ம பார்க்குறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய இடரலான காரியங்கள் வந்தாலும் சரி, அந்த இடத்த நம்ம தூக்கி எறிஞ்சு ஓட நம்ம பழகி கொள்ள வேண்டும். நயவஞ்சகம் பண்ணவே கூடாது, ப்ளீஸ் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல ஒரே வார்த்தை சொல்லிட்டார், உன் பணம் உன்னோட கூட நாசமாக போக கடவுது என்று சொல்லி. எந்த அளவுக்கு அவர் பணத்தை வெறுக்கிறார் பாருங்க. இதே பேதுரு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், தன் ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவராகவே இருந்தார். மீன் பிடிக்கணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு மீன் பிடிக்க போன மனுஷன். பணம் சம்பாதிக்கணும், இயேசு கிறிஸ்து தான் மறிச்சிட்டாரு, நம்ம இன்னும் சம்பாதிச்சு நம்ம செட்டில் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு தான் மனுஷன் தான். அதனால் பிசாசு மறுபடியும் சீமோன் மூலமாக பேதுருக்கு கொண்டு வந்து பணத்தை கொடுக்க பார்க்குறான்.
அந்த இடத்துல தூக்கி எறிகிறார். தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி எந்த பாவம் வந்து எந்த இடல் வந்தாலும் சரி, அந்த செகண்டில் தூக்கி எறிங்க. அந்த நிமிஷத்தில் அந்த பாவத்தை தூக்கி எறிங்க. கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறத பார்ப்பீங்க. தேவனுடைய கரம் இறங்கி வர்றதை பார்ப்பீங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு என்று சொல்லி 22வது வசனத்தில் ஆலோசனை கொடுக்குறார். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான். யார் நம்மளுடைய சபையில் நம்ம தெரிஞ்சவங்க சில துர்க்குணத்தில் வருவாங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள், நீ மனம் திரும்பு, உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. நீங்கள் சொல்லும்பொழுது நிச்சயமாக அவங்க அந்த மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் என்ன உனக்கு மன்னிக்கப்படலாம். அந்த இடத்துல மன்னிக்கிறதுக்கு ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறார். ஏன்னா பேதுருவும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பின மனுஷன். அதனால விழுந்து போனவங்களை மன்னிக்க வைக்கிறதற்கு அந்த இடத்துல ஆலோசனை கொடுக்குறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மன்னிப்பை கேட்டு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்லுங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அநேக நேரங்களில் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டேனே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? உங்கள் துர்க்குணத்தை விடுங்க, பாவத்தை விடுங்க, மனசார ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேங்க, உங்களை உயர்த்துவார். ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அதே போல் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஐயோ நான் தோற்றுக்கிட்டே போகிறேன், என் வாழ்க்கையில் தோல்வியில் தான் இருக்குது, எனக்கு எதுவுமே ஜெயம் இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்கள் மனம் திரும்பி மனம் கசந்து அழுது கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்ப ஆண்டவர் அற்புதங்களை செய்ய தேவன் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த சீமோனுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. மன்னிக்கப்படலாம் என்று சொல்லிட்டு 23 பாருங்க, நீ கசப்பான பீச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியத்தில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே வேண்டப்படுகிறது, அங்கே அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, சில நேரத்தில் நீங்கள் இடறி போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. பல வருஷம் நான் ஜோமனவே இல்லைங்க, பல நாட்கள் நான் பைபிள் வாசிக்கவே இல்லைங்க, நான் சர்ச்சுக்கே போகலைங்க என்று நீங்கள் குற்ற உணர்வோடு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல இந்த நிமிஷம் முழங்கால் படிட்டு கேளுங்க, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும், நான் நம்புகிறேன், எனக்கு விடுதலை தாங்க, நான் இனிமேல் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன், உண்மையாக ஊழியம் செய்கிறேன், நான் செய்த பாவத்தை இன்னைக்கு நான் விடுறேன்னு இப்போ நீங்கள் அறிக்கை செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பிடித்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய கரம் உங்களை விடுவிக்க போதுமானதாக இருக்கிறது. அற்புதத்தை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். விடுதலை தர கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்தீங்க, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர போதுமானவர். அல்லேலூயா. விழுகிற எல்லாரையும் தூக்கி எடுக்கிறார். பேதுருவை தூக்கி எடுத்தவர் நிச்சயமாய் உங்களையும் தூக்கி எடுப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவரை கூப்பிட்டு மனசார அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது உங்களை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுவார். ஒரு புதிய கிருபையினாலும் வல்லமையினாலும் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. நமது திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கும், நற்செய்தி கூடுகை முதல் ஞாயிறு தோறும் மாலை 6 மணிக்கும், வீட்டு கூட்டங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கும், சுகமளிக்கும் ஆராதனை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கும், தேசத்திற்கான ஜெபம் வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கும், உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். எங்களோடு இணைந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வாருங்கள். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சாமுவேல் சுவாமிதாஸ், கடைசி கால எழுப்புதல் ஊழியங்கள், தாய் நகர், அனுப்பானடி, மதுரை 625009. எங்கள் தொலைபேசி எண் 9043837321.